அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்ம நோன்பு திறக்கும் போது எந்த பிரார்த்தனையை எந்த துவாவை ஓதி நம்ம நோன்பு திறக்கணும் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்தோம்னா, ஹதீஸல்ல நோன்பு திறப்பதற்காக பிரத்யேகமாக எந்த ஒரு பிரார்த்தனையும் குறிப்பிடப்படலை. ஸ்பெசிஃபிக்காக நோன்பு திறக்கும் போது இதைத்தான் நீங்கள் ஓதணும் அப்படின்னு சொல்லி நபி அவங்க நமக்கு எதையுமே கற்றுத்தரல. ஆனால் இன்றைக்கு சிலர் சில பிரார்த்தனைகளை ஓதிக்கொண்டிருக்கிறாங்க. அதாவது அல்லாஹும்ம லக்க சும்து வாலா ரிஸ்கி கஃப்தர் து அப்படிங்கிற பிரார்த்தனை, அடுத்தது ரஹப இல்லமாவு அப்படின்னு சொல்லி ஆரம்பிக்கக்கூடிய பிரார்த்தனை எல்லாம் சிலர் ஓதிக்கொண்டு தான் நோன்பு திறக்கிறாங்க. ஆனால் இது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க எங்கேயும் ஓதும்படி கட்டளையிடல. இந்த ஹதீஸ் அபூ தாவூத், தாரகுத்னி போன்ற நபிமொழிகள்ல இருக்குது. ஆனாலும் இது மிகவும் பலவீனமான ஒரு ஹதீஸாக அறியப்பட்டது. இதை அறிவிக்கக்கூடியவர் முஆத் இப்னு ஸஹ்ரா அப்படின்னு சொல்லக்கூடிய மனிதர். ஆனால் இவர் ஒரு சஹாபி கிடையாது, மிகவும் நம்பகத்தன்மை அற்ற ஒரு மனிதர் அப்படின்னு சொல்லி அறியப்பட்டவர். இது பலவீனமான ஒரு ஹதீஸ். இதை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. சஹீஹான ஹதீஸ்கள் மாத்திரமே நம்ம எடுத்துக்கொள்ளணும். எனவே நபி அவங்க கற்றுத்தந்த பிரார்த்தனைகளை மாத்திரம் தான் நம்ம ஓதணுமே தவிர அவங்க கற்றுத்தராத விடயங்களை நம்ம எடுத்துக்கொள்ள கூடாது. ஏன் சில நபி அவங்க சொல்லிக்கிறாங்க, நான் சொல்லாத விஷயங்களை நீங்க ஓதியோ செஞ்சாலோ அது நிராகரிக்கப்பட்டுரும் அப்படின்னு சொல்லி. எனவே அழகாக பிஸ்மில் சொல்லி நம்ம நம்முடைய நோன்புகளை திறப்போம்.